ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இதான் நம்ம வண்டி. நம்ம எங்கே இருக்கோம்னா ஹாசனில் இருக்கோம். ஹாசனில் பார்த்தீங்கன்னா வண்டி டிராஃபிக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மண் வந்து சரிஞ்சிச்சான். அதனால் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு கீழே இருந்து மட்டும் வண்டி வந்துட்டுருக்கு. இனி ஒரு 2 மணி நேரம் கீழே உள்ள வண்டியெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா மேலேருந்து கீழே வண்டி விடுவாங்க. இப்போ நம்ம கீழே போயிட்டுருக்கோம். இப்போ மேலேருந்து வந்த சின்ன வண்டிகள் எல்லாமே வந்து அப்படியே திருப்பிட்டு மேலேயே போயிட்டாங்க. ரொம்ப லேட்டாகும் அப்படிங்கிறதுனால இப்போ மற்ற பெரிய வண்டிகளெல்லாம் அப்படியே நிற்கிது. வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. நண்பர்களே, வண்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி மேலே உள்ள போகுது. சின்ன ஒரு கனால் தான் இது வந்து பெரிய ஒரு ஆற்றுல போய் சேரும். பயங்கரமாக இருக்கும். நண்பர்களே, இந்த இடத்துல தான் மண் சரிவாயிருக்கு. மேலே இருந்து ரைட் சைடில் அப்படியே சரிஞ்சிருக்கு. பாருங்க, அப்படி ரோட்டு மேலே எப்படி இருக்குன்னா ஜாம் மாதிரி கிடக்குது மண். இதெல்லாம் இவ்வளோ நேரம் ஒதுக்கியிருக்கிறாங்க. ரொம்ப சிரமம்தான். பாருங்க, ரோடெல்லாம் எப்படி இருக்குது, ஜாம் மாதிரியே இருக்குது மண் அப்படியே. சரியான ஏத்தம் மேடு. மண்ணு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே டயர் சுற்றிக்கிட்டே வருது பாருங்க. மண்ணில் வண்டி கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே இடிஞ்சு வந்து பாருங்க, மண் சரிவு தாண்டி வந்தாச்சு. இந்த பக்கமும் கிலோமீட்டர் கணக்கில் வண்டிகள் நிறைய நிற்குது. கிட்டத்தட்ட 8 மணிக்கு உள்ள வந்தோம். இப்போ மணி 12:42. இவ்வளோ நேரம் டிராஃபிக்கு நின்றுருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்லேருந்து போகக்கூடிய வண்டியை பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வர்ற வண்டியை விட்றாங்க. இனி அங்கேருந்து வந்து கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் ஆனோன்னா பழையபடி இங்கே இருந்தாங்க விடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.